கடந்த மாதம் 30ஆம் தேதி உசிலம்பட்டி பகுதியில ஒரு நடக்காத சம்பவத்தை காரணம் காட்டி அது ஒரு சாதிய வன்கொடுமை காரணம் நடந்துச்சுன்னு சொல்லி திரும்ப அவரை உள்ள வர முயற்சிக்கிறாரு உசிலம்பட்டிக்குள்ள. அப்ப அவர் வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. உடனே அவர் சாதிய வன்கொடுமை பகுதியா உசிலம்பட்டி அறிவிக்கணும்னு சொல்றாரு. அதுக்காக அவங்க கட்சிக்காரங்க கடந்த 1ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் ரெடி பண்றாங்க. அதாவது என்ன ஆர்ப்பாட்டம்னா சாதிய வன்கொடுமை பகுதியா உசிலம்பட்டி அறிவிக்கணும். அந்த திருமாவளவன் வருகையும் அந்த ஆர்ப்பாட்டத்தை எதிர்த்து நான் ஒரு பதிவு போடுறேன், பேட்டியும் கொடுக்குறேன். அதை புகாரா கொடுத்து என் மேல கடந்த 30ஆம் தேதி எங்க சைபர் கிரைம்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க. பதிவு செஞ்சு நான் ஏபி போட்டிருந்தேன். ஏபி போட்டு சமீபத்துல இப்ப ஒரு சம்மன் எனக்கு வந்து ஆஜராக சொல்லி அந்த சம்மன் விஷயமா நான் ஆஜராக வந்திருக்கேன். அதாவது என்னன்னா சாதிய வன்கொடுமை அறிவிக்க சொன்னதுனாலதான் நான் அதை எதிர்த்து நான் அந்த மண்ணில் பிறந்தவன். உசிலம்பட்டிக்காரன் என் மண்ணில் சாதிய வன்கொடுமை பகுதியை அறிவிக்கணும்னு சொல்லும்போது அது என் மக்களுக்கு இன மக்களுக்கு மிகப்பெரிய நாளைக்கு அது மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றும். அதனாலதான் அதை எதிர்த்து பேசினேன், பேட்டி கொடுத்தேன். அது சம்பந்தமா வழக்குகளை சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன். காவல்துறையின் அழைப்பை ஏற்று சம்மன் கொடுத்திருக்காங்க. இந்த சம்மன் காண்டி நான் இங்க சந்திக்க வந்திருக்கேன். ஆனா இதுக்கு எல்லா தலைவர்களும் குரல் கொடுக்கப்படும். இன்னைக்கு இருக்க பொது தளத்தில் இருக்க நிறைய தலைவர்கள் யாருமே குரல் கொடுக்கல. ஏன்னா அந்த பகுதியில் இருக்க பெரிய தலைவர்களா இருக்க அந்த ஓபிஎஸ் இருக்கட்டும், அந்த பகுதியில நின்று டிடிவியா இருக்கட்டும், ஜெயிச்ச அண்ணன் தங்கத்தமிழ்ச்செல்வனா இருக்கட்டும், யாருமே இதுக்காண்டி பொது தலைவர் யாருமே குரல் கொடுக்கல. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதுல எல்லாருமே எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் எல்லாரும் தலையிட்டு குரல் கொடுத்துருக்கணும். சமூக நீதி அரசுன்னு சொல்லி திமுக சொல்லுது. அப்படி சமூக நீதி அரசா இருக்கும் போது இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் சாதிய வன்கொடுமை பகுதியை அறிவிக்க சொல்லி இப்ப வேங்க வேலை சொன்னீங்க. இப்ப உசிலம்பட்டி வந்துட்டீங்க. உசிலம்பட்டி சாதாரண பண்டு கிடையாது. 1000 volts கரண்ட். எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் பார்த்து அரசியல் பண்ணணும். அப்படிப்பட்ட பகுதியை நீ அறிவிக்க சொன்னது பொறுக்க முடியாத கொடுத்தனால இன்னைக்கு அதை கலந்துக்க போறேன். நான் அதை கலந்துக்கிட்ட விசாரணை என்னன்றதை முடிச்சுட்டு நான் தெரிவிக்கிறேன். பேரு பசுமல் முத்ராபிளிக்க தேவர வாழ்க்கை வரலாற படமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பேரு சௌத்ரி தேவர். இப்ப படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு வரப்போகுது. வரும்போது அது காரணம் கண்டிப்பா சில சிக்கல்கள் எனக்கு ஏற்படுது. அதுல ஒரு சிக்கல் தான் இது. இருந்தாலும் இதெல்லாம் முறியடிச்சு இது மாதிரி இன்னொரு என்னன்னா போலி பிசிஆர் கொடுத்திருக்காங்க என் மேல. நான் சாதியை பத்தியோ இதை பத்தியோ எங்கேயுமே பேசல. போலி பிசிஆர் கொடுத்திருக்காங்க. பிசிஆர் பற்ற விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். இது மாதிரி எத்தனை வழக்கில் சந்திச்சாலும் இது பற்றி விழிப்புணர்வு போராடுவோம். ஆமா, இங்க இயக்கங்கள் இப்ப ஏற்கனவே இப்ப எல்லா தேவரோட கூட்டமைப்பு, அது போக சகோதரர் பத்தல் ராஜா, மாப்பிள்ளை சுல்தான்ஜி, பி.கே. பிரபாகரன் மற்ற இயக்கங்களும் தேவர்களுக்கு கூட்டமைப்பான எங்களோட சேர்ந்து இது எல்லாருமே நிக்கிறது பிசிஆர் எதிர்த்து. இந்த போலி பிசிஆர்களை ஒழிப்போம். விரைவில் இப்படியே போச்சுன்னா அதாவது நீதி சட்டம் நீதி அனைவருக்கும் சமமாக வழங்கணும். அப்படி சமமாக வழங்கணும். நாங்க எல்லா பிசி எம்பிசி மக்களும் சேர்ந்து சமமான சட்டம் வழங்கணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். மாநாடா கூட நடத்துவோம். தெரிவிக்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் நன்றி, வணக்கம்.